சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள தேவராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பனி குளிர் போகும் நேரம் இது. கோடையை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கோம். உங்களை கேட்டால் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் ஆழ்குழாய் கிணறு 1000 அடிக்கு கீழே போனால் தான் தண்ணி கிடைக்குது, ரொம்ப சிரமமான காலம்பிங்க. இன்னும் தென் தமிழ்நாட்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த அடி இன்னும் கீழே போயிட்டுருக்கு. 1000 அடிக்கு கீழே போயிட்டுருக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப சிரமம். நாட்டில் ஒரு நபருக்கு 1700 கனமீட்டருக்கும் குறைவாக தண்ணி கிடைச்சா அங்கே தண்ணி தட்டுப்பாடு இருக்கும்னோ, கிடைக்கும் அளவு 1000 கனமீட்டராக இருந்தால் அங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்னோ நீரியல் நிபுணர்கள் கணக்கிட்டிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் இப்போது ஒரு நபருக்கு கிடைப்பது 460 கனமீட்டர் தான். 1000 கனமீட்டருக்கு குறைவாக இருந்தாலும் இஸ்ரேல் நாட்டு மக்கள் நல்லபடியாக சிக்கனமாக தண்ணீர் உபயோகித்து வாழுறாங்க. நம்ம இந்திய நாட்டில் ஒரு நபருக்கு கிடைக்கும் நீரின் அளவு சுமார் 2000 கனமீட்டர். தமிழ்நாட்டில் கிடைக்கிற நீர் 650 கனமீட்டருக்கும் குறைவு தான். தேவராஜன் ஐயா, இஸ்ரேல் நாட்டில் நம்ம மாநிலத்தை விட குறைவான அளவு தண்ணி கிடைச்சாலும் அந்த நாட்டு மக்கள் சமாளிக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த நாடு. பழமரங்கள், காய்கறிகள், பூச்செடிகளைத்தான் அதிகம் பயிரிடுறாங்க. இந்த பயிர்களுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவை இல்லை. தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம் இருக்கிறதுனால எல்லா கழிவு நீரையும் சுத்தப்படுத்தி மறுபடியும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் பாசனம் செய்ய பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் நாட்டில். மறுசுழற்சி தான் முக்கியமானது. தற்போது 40% பாசன நீரைத்தான் சுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறாங்களாம். 2020 பாசனத்துக்கு ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த மாட்டார்கள். முழுக்க முழுக்க கழிவு நீர் தானா. இப்படி திட்டமிடணும். தேவராஜன் ஐயா, நம்ம மக்கள் முக்கிய உணவு தானியமாக அரிசி, கோதுமையை பயன்படுத்துகிறாங்க. இந்த 2 பயிர்களுக்கும் பாசனம் செய்ய அதிகமான அளவு நீர் தேவை. நீர் தேவை குறைவாக உள்ள நமது மூதாதையர் சாப்பிட்ட சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற பயிர்களை நாமளும் சாப்பிட்டா நமது உடல் நலனுக்கும் நல்லது, தண்ணீர் தட்டுப்பாட்டையும் சமாளிக்க முடியும். இப்படி சிந்திக்கணும். நம்ம வீட்டு குடிநீர் இணைப்புகளில் ஒரு மீட்டர் இருக்கும். அது வேலை செய்யுதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு விவசாயி தோட்டத்துலேயும் இஸ்ரேல் நாட்டில் வாட்டர் மீட்டர் வச்சுருப்பாங்களாம். இதை உபயோகித்து அந்த நிலத்தில் பயிரிட்டுள்ள பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவைங்கிறத கணக்கிட்டு அந்த அளவு தான் தண்ணி தரப்படுமா அங்கே. அதற்கு மேல் அங்கே தண்ணீர் தரப்படாதான். இந்த மாதிரி நிலை நம்ம நாட்டுக்கு எப்போ வரும்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.